சில பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்றுக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் பற்றி பேசியிருப்போம். அண்ட் இன்றைக்குமே பிளேயிங் லெவன் பற்றி தான் பேச போகிறோம். பிகாஸ் கிரிக்பஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் தே ஆர் ஷுர் அபவுட் ஒன் திங். அந்த ஒன் திங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அவங்களோட லெவன் வந்து எப்படி இருக்குது கம்பேர் டு R11 அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எஸ் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ் வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும் மறக்காம வீடியோ கிளிக் தெரியுங்க. அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சீசன் ஓப்பனர் KKR vs RCB பற்றி பேசியே ஆகணும். ஸோ KKR were first put into bat. நான் வந்து கண்டிப்பாக ராகுல் குருபஸ் வந்து 11ல் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் குவிண்டன் டிகாக்கோட போயிருப்பாங்க. சரி குவிண்டன் டிகாக் இருக்காருன்னா அப்போ ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு நினச்சேன். இல்லை, குவிண்டன் டிகாக் அண்ட் நரேன் ரெண்டு பேருமே லெஃப்டிஸ். ஸோ வந்து அழகாக ஃபர்ஸ்ட் ஓவராக ஹேசல்வுட் கையில் கொடுத்தாங்க. அவர் பட்டையை கழுவி வந்து நம்மளோட குவிண்டன் டிகாக் விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே எடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட்டே வந்து நம்மளோட இவர் சுயாஷ் சர்மா ஒரு கேட்ச்லாம் வேறு மிஸ் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் என்னடா பழைய RCB பார்க்குற மாதிரியே இருக்கே, RCB இந்த டைமும் வந்து ஈசாலா கப் நெய் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்து செம கம்பேக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா செம டைட்டாக வந்து வச்சுருந்தாங்க KKR. அண்டு கொஞ்சம் அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறமா ரஹானே அண்ட் நரேனோட பார்ட்னர்ஷிப் நல்லா தான் போச்சு. பட் அட் த எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறல். ஸோ KKR வந்து 174 தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேட்ச் அப்போவே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா RCBயோட லைனப் வந்து பக்காவாக இருந்தது பேட்டிங்கு. ஸோ வந்து அழகாக கோலி அண்ட் சால்ட் வந்து ரெண்டு பேருமே 50 போட்டிருப்பாங்க. அண்ட் கோலி கம்ப்ளீட்டட் இஸ் 1000 ரன்ஸ் அகேன்ஸ்ட் KKR. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அண்ட் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம RCB வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் வந்து அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க RCB. இந்த மொமெண்டம் வந்து எப்படி அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க அது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட்டிதரோட கேப்டன்சி பார்த்துமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா அட் த ஸ்டார்ட் RCB நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. தென் நம்ம ரஹானே வந்து தேர்ட் ஓவர்லேருந்து சார்ஜ் எடுத்திருப்பாரு. ஸோ ராசிக் சலாம் போட்டிருப்பாரு பாருங்க. அந்த ஓவர் வந்து கொஞ்சம் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போவே வந்து ராசிக் சலாம் கொடுத்ததுனால ரன்ஸ் போச்சு. அண்ட் டில் த 6th ஓவர் வந்து KKR சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் 60 ரன்ஸ் சம்திங் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. தென் ஆஃப்டர் த 6th ஓவர் ஆல்சோ கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. தென் எப்போ நரேனோட விக்கெட் போச்சோ அதுக்கப்புறமா லைனாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குவிக்காக ரஹானே அவுட் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த பிளேஸ் நம்ம வெங்கடேஷ் ஐயருமே பார்த்தீங்கன்னா குவிக்காக அவுட் ஆகியிருப்பாரு. ஸோ எஸ் அந்த நரேனோட விக்கெட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அந்த விக்கெட்க்கு அப்புறமா வந்து RCB ரைட் பேக் இன்டு த கேம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் நான் சொல்லவே தேவையில்லை. கோலி சால்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ரஜத் பட்டிதார் அவருமே சூப்பராக வந்து பேட் பண்ணியிருந்தாரு. எவ்ரி குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். RCBக்கு NRRமே செம்மையாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. லாங் வே டு கோ. பட் யா RCB நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு தலை தோனியோட ஒரு இன்டர்வியூ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்ளி IPL 25 பற்றி வந்து தோனி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு போல். மேபி ரிட்டையர்மெண்ட் பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஐ திங்க் 11 AM வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ வந்து செக் அவுட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, நேற்றுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. ஸோ நேற்றுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். சூரியகுமார் யாதவ் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஸோ CSK அண்ட் MA கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம ஸ்கை கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஸோ அன்கேப்டு பிளேயர் தோனி வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒன்றுமே புரியல. அன்கேப்டு பிளேயர் அவருக்கு அந்த தோனின்ற அந்த வார்த்தை கேட்கல போல. ஸோ அன்கேப்டு பிளேயர் யாருன்னு கேட்டிருந்தார். அப்புறமா வந்து ரியலைஸ் பண்ணோன்னே இவ்வளோ வருஷமா நோ ஒன் குடன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சிலே சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் நாங்கள் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எப்போலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ கண்டிப்பாக we will have a chat with them. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அவர் வந்து ஆன் ஃபீல்டில் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம ஸ்கை பார்த்தீங்கன்னா தலை தோனியை பற்றி நேற்றுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருந்தோம். ருத்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ் நாங்கள் வந்து டாப் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதாவது யார் வந்து டாப் 3ல ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. எங்களோட ஓப்பனிங் வந்து பாஸ் சீசன் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த சீசன்லையுமே கண்டிப்பாக ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ருத்து சொல்லியிருந்தாரு. அண்ட் டாப் 3மே வந்து நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்க்காக அதை இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்க்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எஸ் டாப் 3 நம்ம வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ருத்து, கான்வே அண்ட் திரிபாதி சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் டாப் 3 அப்படி இருக்க போகிறது கிடையாது. பிளேயிங் 11 என்னவா இருக்க போகிறது அப்படின்னு கிரிக்பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ருத்து இருக்க போகிற ஓப்பனரா அவர் கூட பேரா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி a toss up between டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அஸ் ஓப்பனரா. பிகாஸ் ரவீந்திரா இஸ் த மேன் இன் ஃபார்ம். அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக வந்து எமர்ஜ் ஆகியிருக்காரு. தென் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் நெட் செஷன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடுத்த காரணத்தினால அண்ட் அவர்
அவர் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், மைக்கேல் லெஸ்லியோட வந்து நிறைய கான்ஸ்டன்ட் மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ரச்சின் ரவீந்திரா தான் வந்து ஓப்பனராக இருக்க போகிறார் அப்படின்னு வந்து நம்ம கிரிக்பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிரிக்பஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான சோர்ஸ் கை. ஸோ வந்து இது நம்ப வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நம்புங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் மோஸ்ட் லைக்லி ஓப்பனர்ஸாக இருக்க போகிறாங்க. 2023 டைட்டில் ஜெயிச்சதுக்கு டெவான் கான்வே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். அண்ட் ஃபைனல்ஸ்லையுமே வந்து கான்வே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்கன்னா சிஎஸ்கே ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவோட கரண்ட் ஃபார்மை நம்பியிருக்காங்க. சிஎஸ்கே பொதுவாக இந்த மாதிரி பண்ணது கிடையாது. கிரிக்பஸோட அந்த ப்ராபபிள் 12 என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ருத்ராஜ் ஜெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா as openers, ராகுல் திரிபாதி 1 down, சிவம் டுபே நம்பர் 4, சாம் கரன் நம்பர் 5, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6, MS தோனி நம்பர் 7. ஸோ நம்பர் 7 இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ நம்ம நம்பர் 8 தான் சொல்லியிருப்போம், பட் மேபி அப்படி ஆர்டரில் வரலாம் அப்படின்னுமே சொல்லியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் சீசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 தான் வந்து தோனி வந்திருப்பாரு. ஸோ ஆன் வாட் பேசிஸ் இவங்க வந்து நம்பர் 7 வந்து ஷியோராக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி இவங்களோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கலாம். அண்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்பர் 9 கலீல் அஹமத், நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட்டாக வந்து நூர் அகமது. இம்பாக்ட் சப்பா பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்பர் 11க்கும் இவங்களுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, எஸ் ஓப்பனரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே, இவங்க வந்து ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருக்காங்க. தென் கலீல் அஹமதை பார்த்தீங்கன்னா 11 ஃபிட் இன் பண்ணிட்டு தீபக் குட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், தீபக் குட்டா இவங்களோட 11 கிடையாது. ஸோ பேட்டிங்கில் வந்து டெஃபினெட்லி ஒன் பேட்டர் ஷாட் தான் இவங்களோட 11 பார்க்குறப்போ. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பாருங்களேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, கலீல் அஹமத், மதிஷா பத்ரினா, நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், ரவீந்திர ஜடேஜா, எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எண்ணி பார்க்கறதுக்கே டைம் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. இது தேவையில்லைன்னு தான் தோணும். அது குறைக்கு ரச்சின் அண்ட் சிவம் டுபே வேற பார்ட் டைமாக இருக்காங்க. ஸோ டூ மச் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ். எதுக்காக மேட்ச் டேக்கு முந்தின நாள் அதுவுமா வந்து இந்த மாதிரி ஒரு 11 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கிரிக்பஸ் அப்படின்னு நமக்கு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது சிஎஸ்கே அவங்க 11 வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கேமுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ருத்ராஜுமே வந்து பெருசாக அவர் லீக் பண்ணல. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் மாற்றி அவர் கொஸ்டின் கேட்குறாங்க, இது ஓப்பனர் யாருப்பா, டாப் ஆர்டர் யாருப்பா அப்படின்னு. பட் எதுக்குமே அவர் வந்து ஆன்சர் பண்ணல. எல்லாம் மேட்ச்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கட்டாரு. நம்மளுமே அதே மாதிரி மேட்ச்ல பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஓகே கைஸ், இன்னைக்கு டபுள் ஹெடர் SRX RR அண்ட் CSK செமி ரெண்டு மேட்சையும் வந்து ஜாலியாக பார்த்து உங்களோட சண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ SRX RR மேட்ச்சுக்கு வந்து எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்து வராங்க அப்படின்னு நமக்கு தெரியல. CSK செமிக்கு வந்து அனிருத் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அண்ட் அதை வந்து ப்ராட்காஸ்ட்டுமே பண்றாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து 6:30க்கு CSK செமி மேட்ச்க்கான ப்ராட்காஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதையுமே கண்டிப்பாக பாருங்க. I'll meet you next video. Peace, cheers, bye.